வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்யஸ்ரீஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சமோசாவில் நிறைய டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸான சமோசாஸ்லாம் இருக்குது. ஆனால் நம்ம ரொம்பவே ஈஸியான குயிக்காக பண்ணுற சமோசா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனியன் சமோசா. சமோசா பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம். அது ஊறிட்டுருக்கிறதுக்குள்ளே நம்ம ஆனியன் மசாலா உள்ளே வைக்கிறது ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை சமோசா வேணுமோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் மைதா மாவு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மைதா மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுற ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டஃபிங்க்கு நான் வெங்காயம் மட்டும்தான் சேர்க்க போகிறேன், வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் நான் வெங்காயம் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். அதில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்க்குறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். வெங்காயம் போட்டதும் நம்ம உப்பு சேர்த்துட்டோன்னா வெங்காயம் சீக்கிரமாகவும் வதங்கிடும். இப்போது அதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அது கூட 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சுன்னா நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். நம்ம கிரேவிக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வெங்காயம் வதங்க வேண்டாம். ஒரு பாதி குக்கானா போதும். நம்ம திரும்பி இதை ஸ்டஃப் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம்ல, அதில் அப்போ இன்னும் கொஞ்சம் குக் ஆயிரும். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு போடுவோம்ல, குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து சப்பாத்தி மாதிரி தேய்ப்போம்ல, அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. எவ்வளோ தின்னாக தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் இருக்கும். இந்த மாதிரி நல்ல மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் பிசைஞ்சு வச்ச மாவு ஃபுல்லத்தையும் இந்த மாதிரி சப்பாத்தியாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு தவா சூடு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மைதா மாவில் தேய்ச்சி வச்சுருக்கிற எல்லா சப்பாத்தியும் நம்ம தவாவில் போட்டு 2 பக்கமும் லைட்டாக சுட்டு எடுக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றாமலேயே இது எல்லாத்தையும் நீங்கள் தனியாக சுட்டு எடுத்துக்கோங்க. அந்த மாவோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு நீங்கள் எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஷீட்ஸாக கட் பண்ணுறேன். இந்த ஷீட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சமோசா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சமோசா பண்ணதுக்கப்புறம் அதோட ஓரத்தெல்லாம் ஒட்டுறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப்பில் ஒரு 2 டீஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு எடிபிள் கம்மாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஷீட்ஸோட 2 கார்னர்ஸையும் கட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். அந்த ஷீட்டை இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரையாங்கிளாக மடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஃபோல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போது இந்த பக்கம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்துருச்சு. நான் இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறேன். ஸ்டஃபிங் வைக்கிறப்போ வெளியே கொஞ்சம் இந்த பேஸ்ட்லாம் தடவுற அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போது அதோட ஓரத்தெல்லாம் அந்த மைதா மாவு பேஸ்ட்டை நான் அப்ளை பண்ணுறேன். அதை அப்படியே நம்ம மடக்கி பேஸ்ட் பண்ணிட்டோன்னா அது நல்லாவே பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி எல்லா சமோசாவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி ஸ்டஃப் பண்ண சமோசாவை நீங்கள் உடனே கூட ஆயிலில் பொரிச்சு எடுக்கலாம். இல்லைன்னா கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு அது நீங்கள் பொரிச்சிங்கன்னா சமோசா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நான் ஒரு கடாயில் இதை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதை சூடு பண்ண போகிறேன். இப்போ ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண சமோசாஸ்லாம் எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ எல்லா சமோசாவையும் 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலராக கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ரொம்ப ஈஸி அண்ட் யம்மியான ஆனியன் சமோசா ரெடி. இதை நம்ம ஒரு சூடான டீயோட சர்வ் பண்ணோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.